நாளைக்கு நீ பணத்தோட வரல நாளைக்கு இந்த வீடு கடை மட்டும் இல்ல உன் மாமனாரும் உயிரோட இருக்க மாட்டாரு. மாப்பிள்ளை எங்க போனாருன்னு தெரியுமா? ஏதாவது தகவல் சொல்லிட்டு போனாரா? இல்லப்பா, நானும் 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லலப்பா. ஒருவேளை குமார் பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்காரோ என்னமோ. அந்த குருவை நினைச்சதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லட்சுமி. கௌரி, இன்னொரு தடவை கூட ஃபோன் பண்ணி பாருமா. சரிம்மா. கௌரி, குருவுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு. நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த கடன் பத்திரம் இந்தாங்க. குமார், எப்படிப்பா? குமார், மாப்பிள்ள. மாமா கவலைப்படாதீங்க. அசல் வட்டி எல்லாமே சேர்த்து நயா பைசா மிச்சம் இல்லாம எல்லாத்தையுமே நான் செட்டில் பண்ணியாச்சு. நம்ம வீடு இருக்கிற பக்கம் அவன் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். நீங்க நிம்மதியா போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாப்பிள்ள. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. மாமா, பணம் எப்படி ஏற்பாடு பண்ணீங்க? விடேமா, ஏதோ பண்ண பணத்தை புரட்டின, கடனை அடைச்சிட்டேன். நமக்கு அதான் முக்கியம். மாமா நிம்மதியா இருக்கணும், அதான் முக்கியம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்பா நேத்துல இருந்து சரியா சாப்பிடல, தூங்கவே இல்ல, நிம்மதியே இல்லாம தவிச்சிட்டு இருந்தாரு. என்ன செய்ய போறோன்னு புரியாம. இவதான் சொன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், நீங்க கவலைப்படாதீங்கன்னு. நானும் நினைச்சேன் எப்படி நம்ம பிரச்சனை எல்லாம் தீரும்னு. ஆனா என்னால நம்பவே முடியல மாமா. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நன்றின்னு சொன்னா அது ரொம்ப அசிங்கமா இருக்கும் மாப்பிள்ள. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? நீங்க என் கடையை மட்டும் காப்பாத்துற மாப்பிள்ள, என் உயிரையும் சேர்த்து காப்பாத்திருக்கீங்க. மாமா, என்னவாமா அது? நீங்க போய் என்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு, இது என் கடமை மாமா. இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு பதிலுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். எனக்கு தெரியல, என்ன செஞ்சாலும் இதுக்கு ஈடாகாது மாப்பிள்ள. பதிலுக்கு தானே எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் மாமா வேணும், காயத்ரி. அதெல்லாம் உங்களால செய்ய முடியாது மாமா. அதான் எனக்கு விருப்பமானதை நானே எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, வர வழியில கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைக்கணும்னு நினைச்சேம்மா. ச்சே, ஏதோ ஒரு யோசனையில அதை மறந்தே போயிட்டேன். ஐயோ, ஏதோ யோசனை என்ன? எல்லாம் உன் பொண்ணை பத்தின யோசனை தானே, ஒத்துக்கோ. பின்ன இருக்காதாமா? கௌரிக்கு இவ்வளவு நாள் கழிச்சு வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு வந்திருக்கு, நிம்மதின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கே. ஆமாங்க, ஆண்டவன் அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நல்லபடியா வச்சுக்கணும். ஆமா லட்சுமி, அதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? கொரியர். அம்மா, இங்க காயத்ரிங்கிறது நான் தான். ஓகே, இந்தாங்க, சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. என்ன தபால்மா இது? அப்பா, ஒரு குட் நியூஸ். என்னமா அது?
1 வீக் முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன்ல, ஆமா. எனக்கு அங்க வேலை கிடைச்சிருக்குப்பா. உடனே ஜாயின் பண்ண சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. இது பாருமா, நல்லது நடக்க ஆரம்பிச்சா ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்குமா. இதாம்மா நேரங்கிறது. உண்மைதான்ப்பா. எங்க நம்ம கடை நம்ம கைய விட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அது நல்லபடியா பிரச்சனை இல்லாம சால்வ் ஆயிடுச்சு. கௌரி செட்டில் ஆயிட்டா, எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு. இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுப்பா. ஆமாமா. என்ன மேடம், பயங்கர ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல. சுப்பு, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஹே வாவ், கைய கொடு. கங்க்ராட்ஸ். எப்ப ட்ரீட்? எப்ப வேணா தரேன். நீ எப்ப வேணா கொடு. அதுக்கு முன்னாடி நான் என்னோட கல்யாண பத்திரிக்கையை கொடுக்க போறேன். ஆ, அப்பா இந்தாங்க. அம்மா, வீட்ல ஒருத்தர் விடாம எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரோம்மா. நிச்சயமாம்மா, கண்டிப்பா வந்துருவோம். கௌரி வீடு எங்க இருக்கு? அவ 4 தெரு தள்ளிதான் இருக்கா. நானும் உன் கூட வரேன். நீயே உன் கையால அவளுக்கு பத்திரிக்கை கொடுத்துரு. சரி, ஓகே. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி, வாடி. சுப்பு, நான் உன்னை சொன்னா கோச்சுக்க மாட்டியே? ஏய், நான் எதுக்காக கோச்சுக்க போறேன்? அதோ இப்ப நான் ஹாப்பியான மூட்ல வேற இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. என்னால கல்யாணத்துக்கு வர முடியாதுடி. ஏய், ஏன்? உனக்கே புரியும். இது சூர்யாவுக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணம். அங்க நான் வந்து நின்னா சூர்யாவோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏற்கனவே அவங்க என்ன ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு 1008 பழி போட்டிருக்காங்க. எதுக்கு வம்பு? நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்டி. ஏய் காயத்ரி, ப்ளீஸ் காயத்ரி, இந்த மாதிரிலாம் பேசாத. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நான் வேணா சூர்யா கிட்ட பேசுட்டு. வேணான்னு சொன்னா புரிஞ்சுக்கோ. சூர்யாவோட அம்மா அப்பா என்ன மண்டபத்துல பார்த்து கொஞ்சம் முகம் சுழிச்சா கூட ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஒரு சில வார்த்தை தப்பா வந்துருச்சுன்னா கல்யாணமே கெட்டு போயிடும். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் சுப்பு. என்ன இப்போ? நான் எங்க இருந்தாலும் உன்னை நினைச்சுக்கிட்டு தான் இருக்க போறேன். உன்னை மனசுக்குள்ள வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையும் சூர்யாவையும் வர வச்சு நான் ட்ரீட் தருவேன். ஓகேவா? இல்ல காயத்ரி, நீ கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னது மனசுக்கு கஷ்டமா இருக்குடி. சரின்னு சொல்ல வாய் வரலதா. ஆனா எனக்கு ஒரு சிச்சுவேஷன் புரியுது. ஆரம்பத்துல நான் சூர்யாவை லவ் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்க. உன் மனசு யாருக்குமே வராது. எனக்காக என்னெல்லாம் விட்டு கொடுத்திருக்க. இப்போ நீ கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றது கூட என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் காயத்ரி. தேங்க்யூ so much. Once again, congratulations. Thanks. சுப்பு, காயத்ரி, 2 பேரும் வாங்க. காஃபி சாப்பிடலாம் வா.
என்னடி இந்த நேரத்துல? தூங்கிட்டியா? இன்னும் இல்ல, சொல்லு. என்ன விஷயம்? சுப்பு பத்திரிக்கை கொடுத்தாளா? ஆமா, வந்தா. வரம் எப்படி இருப்பா? சரி, அதை விடு. நீ பத்திரிக்கையை பாத்தியா? என்னடி கேள்வி இது? பார்க்காம எப்படி இருப்ப? அது சரி. என்ன தோணுச்சு உனக்கு? அப்படின்னா இல்ல, பத்திரிக்கையை பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னு கேட்டேன். என்ன தோணணும்? சந்தோஷமா இருந்துச்சு. அவ ஆசைப்பட்டா, கஷ்டப்பட்டா. ஒரு வழியா அவளுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறப்போ நிம்மதியா இருக்குடி. ரியலி? ஏய், அரைஞ்சிருவேன் உன்னை. என்ன ரியலி? ஏன் என் சந்தோஷம் பொய்ன்னு தோணுதா உனக்கு? நான் அப்படி கேட்கல காயத்ரி. நான் கேட்டது பத்திரிகையில அவங்க 2 பேர் பேரை பார்த்ததும் உனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டேன். என்ன தோணணும்னு எதிர்பார்க்கற? இல்ல, ஸ்பெசிபிக்கா அப்படி ஒண்ணும் இல்ல. ஆனாலும் சரி, நீ போனை வச்சிரு. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் என்னமோ மாதிரி பேசுற? இங்க பாரு ரேணுகா, இது சுப்பு ஆசைப்பட்ட கல்யாணம். இது நடக்கணுங்கிறதுக்காக அவளை விட நான் அதிகமா பாடுபட்டிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு விதத்துல அவ கல்யாணம் என்னோட வெற்றின்னு நினைக்கிறேன். சுப்புவும் சூர்யாவும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும். சரி, ஓகே, பை. நீ தூங்கு, நான் காலையில பேசுறேன். பாய். அறிவில்ல, ரோட்ல இப்படியா வண்டி ஓட்டு வருவ? டேய் முத்து, டேய் சூர்யா, டேய் மாப்ள, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்க மாப்ள. கல்பனா, இவனை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நம்ப முடியல சூர்யா, இதான் உண்மை. எங்க படிக்கிறப்ப இவ பின்னாடியே சுத்திட்டு இருந்த, இவன் எங்க மதிச்சா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சேடா. பட் இவனை எப்படி நீ கல்யாணம் பண்ண ஒத்து? நான் எங்க ஒத்துக்கிட்டேன்? கட்டாய தாலி கட்டிட்டாரு. பாருடா, எனக்கு வேற வழி தெரியல சூர்யா. இவகிட்ட எத்தனை வாட்டி தான் என் லவ் சொல்றது? புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா. சரி, நீ உங்க அப்பா கிட்ட போய் பேசின. அவரு ஆவுன்னு 1008 வெட்டி நியாயம் பேசினாரு. பார்த்தேன், இதெல்லாம் சரி வராத மாதிரி தெரிஞ்சது. இவ ஒரு தடவை கோயிலுக்கு போறப்போ கையில தாலியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா சூர்யா, நான் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தப்போ எனக்கே தெரியாம என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அடப்பாவி. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நிஜமாவாடா? ஆமா சூர்யா, தாலி கட்டுற வரைக்கும் வில்ல மாதிரி தெரிஞ்ச. அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லு கல்பனா. உண்மையிலே எங்க அப்பா அம்மா மாப்பிள்ள பார்த்திருந்தா கூட முத்து மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. அப்பயே இவரை பிடிக்கலன்னு இப்ப கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் சகிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மெதுவா முத்துவோட சுபாவம் புரிஞ்சுது. இவர் நல்லவருன்னு தெரிஞ்சது. முத்து என் மேல எவ்வளவு உயிரா இருக்காரு தெரியுமா? பொண்ணுங்களுக்கு எப்பயுமே லேட்டா தான் மச்சான் புரியும். அவங்கள கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி. காரியம் ஸ்டார்ட் ஆகதா லேட் ஆகுமே தவிர ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது டான் டான் கரெக்ட் டைமுக்கு நடக்கும். காஃபி குடுக்கறதுல இருந்து குழந்தை குடுக்கற வரைக்கும். சீ போடா. டேய், கலக்கறடா நீ. இப்ப கன்சீவா இருக்க மச்சான், 3 மாசம் ஆகுது. குட் நியூஸ் டா. கேக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்ஃபேக்ட் என்னால நம்பவே முடியல. என்னாலயும் நம்ப முடியல சூர்யா. என்ன உன்னால நம்ப முடியலையா? என்னம்மா சொல்ற? தோ இந்த தடியனோட எப்படி வாழ்றதுன்னு தான். சரி மச்சான், செக்அப் தான் போயிட்டு இருக்கேன். லேட் ஆகுது, கிளம்புறேன் மச்சான். சரிடா, பை. போயிட்டு வரேன் சூர்யா. ஓகேம்மா.
இவ ஒரு தடவை கோயிலுக்கு போயிருக்கப்போ கையில தாலியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தப்போ எனக்கே தெரியாம என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அப்பா, அம்மா கூட சேர்ந்து நில்லுங்கப்பா. நல்லா இருக்கு. நல்லா இருமா. நீ தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும். உன் மனசுப்படி எல்லாம் நல்லதாவே நடக்கணும். தேங்க்ஸ்ப்பா. சரி, இந்தாம்மா. இருமா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணப்போ இந்த வேலை கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ட்ரை பண்ண ஆரம்பிப்போம், எப்படியும் 2-3 மாசத்துல ஏதாவது ஒன்று கிடைக்கும் தான் நினைச்சேன். தேங்க் காட். முத இன்டர்வியூ போன இடத்துலயே வேலை கிடைச்சிருச்சுப்பா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. உன்னை ஒரு கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு நான் கனவு கண்டேன். சின்ன வயசுல இருந்து அதை சொல்லி சொல்லி தான் நான் உன்னை வளர்த்தேன். ஆனா இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலப்பா. நான் இப்ப வேலைக்கு போறது இப்ப எனக்கும் சரி நம்ம வீட்டுக்கும் சரி ரொம்ப அவசியம். கலெக்டருக்கு படிக்கிறது தான் என்னோட லட்சியம். அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. நீ கலெக்டர்லாம் ஆக வேண்டாமா. உனக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எங்களுக்கு அதுவே போதும்மா. இப்ப அந்த பேச்சு வேணாமா. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. நாம அவசரப்பட்டு சீக்கிரம் முடிக்கணும்னு நினைச்சா அதுதான் கெட்டு போகும். புரியுதுமா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் இனிமே உன்னை எதுக்குமே கட்டாயப்படுத்த மாட்டேன். எனக்கு எது நல்லதுன்னு உங்களை விட வேற யாரு டிசைட் பண்ணுவாங்க? ஒண்ணு தப்பானா அதுக்காக எல்லாமே அப்படி ஆகுமா? விடுங்கப்பா. இப்ப என்ன அத பத்தி? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே டார்கெட், கிடைச்சிருக்கிற இந்த வேலைய நான் தக்க வச்சுக்கணும். கவனமா செய்யுமா. உன் திறமைக்கும் அறிவுக்கும் ஒரு குறையும் வராது. என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கும். தேங்க்ஸ்பா. அம்மா காயத்ரி, இன்னைக்கு உன்னுடைய நட்சத்திரம். நீ போற வழியில கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு நீ ஆபீஸ்க்கு போ. சரிங்கம்மா, கோயிலுக்கு போயிட்டு போறேன். சரி. தேங்க்யூ. வரேன்ப்பா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாமா. அம்மா வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அம்மா, போன் கொடுத்துட்டியா? பேக்ல வச்சிருக்கேங்க. காயத்ரி, போன் பேக்ல இருக்கா? சரிங்கப்பா. என்னங்க, இனிமே காயத்ரியை பத்தி ஒரு கவலையும் இல்லைங்க. ஆமா லட்சுமி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.